சினிமோட்டோகிராஃபி கலக்கியிருக்காங்களே சார். ராஜி மேனன் சொல்லணும் ஏங்க, அவர் எவ்வளோ பெரிய இந்த எக்ஸ்பர்ட் இருக்கீங்க. ஸ்பெஷலாக இதுக்காகவே கூப்பிட்டு வந்ததுங்க. அதை நீங்கள் வந்து மேக்கிங் பார்த்தீங்களா? ஸோ அந்த கேரேஜ் எப்படி இருக்குது உங்களுக்கு, பட் இந்த கேரேஜ் எப்படி இருக்குது உங்களுக்கு, ஸோ 5 ஸ்டார் ஹோட்டலோட இந்த பேசேஜ் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, இதான் ராஜி மேனன். ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸலண்ட் கேமராமேன் உங்களுக்கு. அதை ஸோ டெக்னீஷியன் ஹெவியாக இருக்குது உங்களுக்கு. ஆக்டர்ஸு கேட்க வேணும் 2 பேருமே. ஸோ ரெட் ஜெயின் மூவிஸ் இதுக்காகவே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சில கோடியில் வந்து பட்ஜெட்டாக போட்டு அதை செட்டாக போட்ட விஷயம் ஒன்று இருக்குது. பட்ஜெட் பற்றி கவலைப்பட வேண்டாங்க. ஒரு 750-800 கோடிக்கு மேலே போகுது. இது நம்மளுடைய பெஞ்ச் மார்க் ஒரு 1000 கோடி தாண்டி ஒரு 1200 கோடி தாண்டணுங்கிறதா மிகப்பெரிய ட்ரீமில் நெல்சன் இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. பிரமாதமான ஒரு கதை. சுலைனப் 2 பேரை எப்படி இவர் தூக்கிட்டு நெல்சன் ட்ராவல் பண்ண போகிறாங்கிறது இவங்க 2 பேர் பேசுகிற டைலாக்லேயே சொல்லிட்டாங்க. அவருக்கு இந்த முடியை பிச்சுக்க வேண்டியது தான். படத்தில் யார் ஹீரோ வில்லங்கிறத படத்துடைய கதையாக தான். அதானங்க இங்கே ப்ரோமோவில் பேசுகிற டைலாக் அதானே வச்சுட்டாங்க. நீங்கள் பேசுறது சொல்லலாம் இருக்கட்டும், அப்புறம் கேட்பா யார் ஹீரோ அப்படிங்கிற மேட்டர்லாம் வந்துருங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு ஹீரோயிசம் கலந்து ஒரு வில்லனா யார் வரப்போகிறா, ஸோ ஹீரோ யார்